केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसरसं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेयमूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्याद्रविणं त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव। दयानन्दरूपं मदाचार्यमीशे दयानन्दरूपं मदाचार्यमीशे दयानन्दरूपं मदाचार्यमीशे। पूज्य श्री दयानंद सरस्वती स्वामी पादारविंदங்களை வணங்கி ஓம் சகனாவவசு சகனோ புனக்து சகவீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகைः। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। प्राणबंधना प्रियमानसं एकचिन्तनात्मासमेत्यतः नष्टमानसो कृष्टयोगिनः कृत्यमस्ति किं स्वस्तिकं जनः। दृश्यवारिकं चित्तमात्मनः चित्तदर्शनं तत्त्वदर्शनं मानसं किं मार्गणे कृते नैव मानसं मार्गाद्यव प्रत्यदुष्टकं वृत्तिमाश्रिता वृत्तयो मनः विद्यकं मनः। अहमयं कुतो भवति चिन्वतः अयिपसत्यकं निजविचारणम् अगमिनाशभाह्यगमसंशया स्फुरति हृद्वयं परमपूर्णतः। इदमहं वदाप्यमन्वहम् अगमिलीनके जलय सत्यता विग्रहेन्द्रिय प्राणधीतमः नाहमेकश सज्जडं यशः सत्त्वभाषिका चित्तवेतरा सत्तया हि चेत् सिद्धया ह्यहम् ईशजीवयोर्मे सती पिता सत्त्वभावतो वस्तु केवलं वेशकानतः स्वात्मदर्शनम् ईशदर्शनं स्वात्मरूपतः।
பகவான் தேசசாரத்தில் முதல் பகுதியில் ரமண மகர்ஷி பல சாதனைகளை எடுத்து விளக்கினார் பார்த்தோம். கர்மம், கர்மயோகம், உபாசனா, பக்தி, அஷ்டாங்க யோகம், அதில் பிராணாயாமம், கர்மம், உபாசனா, அப்படி அற்புதமாக பல சாதனைகள் எல்லாம் எடுத்து சொன்னார். அது வரைக்கும் அதெல்லாம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அதிகாரத்துவத்தை வளர்த்துக் கொள்வதற்காக சொல்லப்பட்டது. அதாவது அதிகாரித்துவம் அப்படின்னா ஞான யோக்கியதா, ஞானம் பெறுவதற்குண்டான யோக்கியதையை பெறுவதற்காக, ஞான பிராப்தி அடைவதற்குண்டான யோக்கியதையை சொன்னாங்க. கடைசியில் இப்போ 14வது ஸ்லோகத்திலிருந்து ரொம்ப அற்புதமாக ஞான பிராப்தி சாதனை, ஞானத்தை அடைவதற்குண்டான சாதனை, ஞான யோக்கியதா பிராப்தி சாதனம் முன்னால், இப்போ ஞான சாதனம், ஞானம் அடைவதற்குண்டான வழிமுறைகளை இங்கே சொல்கிறார். இதுக்கு முதல்ல சொன்னவைகளுக்கெல்லாம் ஒன்று இல்லாட்டி ஒன்று மாற்றிக்கலாம். ஒருத்தர் பிராணாயாமம் பண்ணலாம், ஒருத்தர் பூஜை பண்ணலாம், ஜபம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம். ஆனால் இந்த போத மார்க்கம் என்று ரமண மகரிஷி சொல்லக்கூடியதாகிய இந்த விசார மார்க்கத்துக்கு சாய்ஸே கிடையாது. எல்லாரும் அல்டிமேட்லி இதை படித்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுறார். அப்படி இந்த 14வது ஸ்லோகத்தில் ரொம்ப அற்புதமாக எடுத்து சொன்னார். பிராணபந்தலா நீயமானசம் ஏக சிந்தனா நாசமித்ததக. இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் 2 வாரம் பார்த்தோம். நிறைய விஷயங்கள் இருக்குது ஆரம்பிக்கிறார். அதில் ஏக என்பது ஆத்மா, ஒரு வஸ்துவாக இருக்கக்கூடியதாகிய அந்த வஸ்து. சிந்தனா என்பது விசாரம் என்று பார்த்தோம். அப்படி ஏக சிந்தனா என்று அத்வைத ஆத்ம சிந்தனா என்று 2 வகுப்புகளில் போன தடவை பார்த்தோம். அதற்கு பின்னால் ரமணர் ஞானம் மட்டும்தான் மனதுக்கு முழுமையடை செய்வது அப்படின்னு சொன்னார். காரணம் அஜ்ஞானம்தான் நமக்கு வந்த காரணமாக இருக்கிறது. அதனால் ஞானம் மட்டும்தான் இதை சரிப்படுத்த முடியும். அப்படிங்கிறதுனால இந்த சம்சாரத்தினுடைய ஆணி வேராக இருக்கக்கூடியது விஞ்ஞானம். அதனால் அந்த அஜ்ஞானத்தை சரி பண்ணணும்னா முன்னால் பார்த்தோம். அஜ்ஞானத்தை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். மனம்தான் காரணம். இப்போ அந்த மனங்கள் எண்ணங்களில் ஆராய்ச்சி பண்ணணும். மனம் என்பது பல எண்ணங்களினுடைய தொகுப்பு என்று பார்த்தோம். இந்த எண்ணங்களினுடைய தொகுப்பு எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்தோம். 2 நிலைப்பாடுகளை கொண்டதாக இருக்கிறது. ஒன்று நான், இன்னொன்று இதம். நான் என்பதும் இதம் என்பதும் தான் அல்டிமேட்லி அகம் இதம் அப்படிங்கிறதா என்று பார்த்தோம். இப்படிப்பட்ட இந்த மனதை நெறிப்படுத்துவதற்கு பல விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொன்னார். அதில் மனதை நெறிப்படுத்துவது முதல்ல பல சாதனைகளினால் ஒடுங்கிய மனதை நஷ்டமானசக என்று விசாரத்தின் மூலமாக சொன்னார். அந்த நஷ்டமானசக என்பதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது சொன்னார். மனோ மித்யாத்வ நிச்சயம்தான் மானச நஷ்டம். மனது மித்யானா தானாக இருக்கும் தன்மை இல்லாமல் வந்து போவதாக, இன்னொன்றினுடைய ஆதாரத்தை கொண்டு இருப்பதாக காட்டுவது என்று பார்த்தோம். அப்படி மனம் மட்டும்தான் கருவி. அதுவும் எப்படிப்பட்ட கருவி? மித்யாத்வ கருவி, பொய்த்தோற்றமானது, உண்மை போன்றது. அதனால் நான் என்கின்ற சைத்தன்ய ஸ்வரூபம் வியாபித்து உண்மை அல்லாத ஆதாரமற்ற மனதை செயல்படுத்துகிறது. அதுதான் இதனுடைய இந்த உண்மையை அறிதல் தான் ஞானம். ஞானம் என்பது இங்கே வேறு ஏதோ எல்லாம் கிடையாது. இந்த அகங்காரத்தினுடைய ஆதாரத்தை அறிவது, அதுதான் ஞானம் என்று பார்த்தோம். அப்படி நான் சத்தியம், அறிகின்ற நான் சத்தியம், அறியப்படுகின்ற மனது மித்யா என்று பார்ப்பது தான் பார்த்தோம். இப்படி புரிந்தவர்கள்
இந்த மனது என்பது உண்மையல்லாதது, வந்து போவது, அதற்கு ஒரு வேல்யூ இல்லை என்பதைத்தான் ரமணர் டிப்ளமசி என்று சொல்றார். இந்த மனதை கையாள்வதற்கு ஒரு டிப்ளமசி என்று சொல்றார். அதை தான் மனோநாசம். மனோநாசம்னா நம்ம முன்னால் பார்த்தோம், மனதை அழிப்பதல்ல, மனதினுடைய தன்மையை, மித்யாத்தன்மையை நிச்சயமாக புரிந்து கொள்வது. அப்படி பார்த்தோம். அப்படி அடுத்தது மேலும் இந்த மனத்தினுடைய தன்மை என்ன என்று ஆராய்ந்தால் அது அகங்காரத்தினுடைய ஆதாரத்தில் தான் இருக்கிறது என்பதை பார்த்தோம். அப்படி அகங்காரமே மனது, அதனால காரணம் எண்ணங்கள், இது நான் என்கின்ற இரண்டினுடைய தன்மை தான் என்று பார்த்தோம். அப்படி அகங்கார நாசம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அகங்காரம் எப்படி நாசமாகிறது என்றால் இது மித்யாத்துவம் உடையது என்பதை. அதனால இந்த அகங்காரத்தினுடைய அதிஷ்டானம் என்றால் அடுத்த அகங்காரத்தினுடைய ஆதாரம் எது என்று பார்த்தால் அதுதான் ஆத்மா, நான் என்கின்ற அந்த ஆத்ம சைத்தன்யத்தினுடைய தன்மையில் தான் இதை அடைகிறது. இதனுடைய தன்மை இருக்கிறது. இப்படி என்னுடைய ஆதாரத்தில் தான் இந்த அத்துணையும் இருக்கிறது என்பதை அறிகிற போது எப்படி அங்கு பார்த்தோம், மிருத்திகா இத்தியவ சத்து என்று மண்ணு தான் குடத்தினுடைய ஆதாரம். மண்ணினுடைய ஆதாரத்தை அறிந்துவிட்டால் குடம் என்பது வெறும் நாம ரூபம் மாத்திரமாக இருக்கக்கூடியது என்பது போல இந்த அகங்காரம் என்பது எப்படிப்பட்டது என்பதை புரியணும். எப்படி நாமரூபங்கள் மாத்திரமாக இருக்கக்கூடியதுதான் இது என்பதை அறிந்து கொள்வோம். அதாவது நீரினுடைய தன்மையை அறிந்து கொண்டால் நீர்க்குமிழி, அலை, அப்புறம் கடல் போன்றவைகள் எல்லாம் நீரினுடைய ஆதாரத்தில் இருப்பதால் இவைகள் எல்லாம் நாமரூபங்களாக ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையினால் நாமரூபங்களாக தோற்றமளிக்கக்கூடியது. அப்படி இந்த 19வது ஸ்லோகத்தில் இதைத்தான் நிச்ச விசாரணம் என்று சொல்றார். உண்மையான விசாரணம், நான் என்கின்ற உண்மையான ஆத்ம விசாரத்திற்காக இந்த சொரூபத்தை ஆராய்தல், அதுதான் ஆத்ம விசாரம். அப்படி ஆத்ம விசாரத்தில் போகிற போது அடுத்தது அப்போ மற்றதெல்லாம் என்ன என்று பார்த்தோம். மற்றதெல்லாம் என்று ஆராய்கிற போது இப்போ பஞ்ச கோஷங்கள் என்று இந்த சரீரம் முதல் கொண்டிருக்கக்கூடியதாகிய இந்த 5 கோஷங்கள். கோஷம்னா கோஷவத் ஆச்சாதகத்வா இது கோஷம். கோஷம் மறைக்கப்பட்டது போல் மறைத்திருக்கக்கூடியது, உண்மையில மறைக்கப்பட்டது போல். எப்படி மறைக்கிறது அப்படின்னா, நான் என்கின்ற எண்ணம் இங்க வெளியில் இருக்கக்கூடிய எது மேலே வரல. நான் என்கின்ற எண்ணம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் இந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அதனால இதிலிருந்து ஆரம்பித்து இவைகள் எல்லாம் இந்த பஞ்ச கோஷமும் நான் அல்ல. ஏனென்றால் நான் என்பது உண்மையாக இருந்தால், நான் அன்னமயமாக இருந்தால் அதில் இருக்கணும். அடுத்தது பிராணமயம் போகும். பிராணமயம் இருந்து விஞ்ஞானமயம் அப்படி மாறி மாறி போய்கொண்டிருக்கிறதுனால இவைகள் எல்லாம் வந்து போவதாலே தவிர உண்மை அல்ல என்று பார்த்தோம். இப்படி போன வாரம் இதனுடைய விளக்கத்தை நம்ம நல்லா பார்த்தோம். 5 நிலைப்பாடுகள் கொண்டதாகிய இந்த உடலுக்கு அப்பாற்பட்டது, இந்த உடலில் வியாபித்து, இந்த உடலுக்கு அப்பாற்பட்டு வியாபித்திருப்பதுதான் என்று பார்த்தோம். அதுதான் மாண்டூக்கிய உபநிஷத்தில் அகாரம், உகாரம், அகாரம் என்று சொல்லக்கூடிய துரியம் என்கின்ற 4 நிலைகள். அகாரம் என்பது தூல பிரபஞ்சம், தூல சரீரம் அல்ல, தூல பிரபஞ்சம் முழுவதும் சேர்ந்தது அகாரம். அதே போல உகாரம் என்பது சூட்சும பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம் என்று ஆ ஊ மா என்கின்ற இந்த 3லும் துரியம் என்பது மகாமட்சவது. ரொம்ப அழகாக சொல்றார் மாண்டிக்க முடிச்ச காரிகையில், எப்படி ஒரு திமிங்கலமானது ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு எந்த விதமான பிரயத்தனமும் இல்லாமல் போய் வருகிறதோ அதுபோல நம்முடைய கான்சியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சைத்தன்ய ஸ்வரூபமானது அந்தந்த நிலைகளிலே வியாபித்து அதற்கு அப்பாலும் வியாபித்திருக்கிறது. இதுதான் அம்மா கேட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட வரையறைக்கு உட்பட்டது என்று சொல்லக்கூடாது. இந்த சரீரத்துக்கு அப்பாற்பட்டது, வரையறைகளுக்கு அப்பாற்பட்டது என்று இதைத்தான் சொல்லணும். இந்த சரீரத்தில் வரையறைக்கு உட்பட்டதாக இருந்தால்
ஸ்தூல சரீரத்திலிருந்து சூட்சும சரீரத்துக்கு போக முடியாது. இப்போ சூட்சும சரீரத்திலிருந்து காரண சரீரத்துக்கு போக முடியாது, காரண சரீரத்திலிருந்து மறுபடியும் வர முடியாது. எனவே அது வந்து போவதாகத்தான் இருக்கிறதே தவிர சரீரத்துக்கு உள் அடக்கமானது அல்ல சைத்தன்ய ஸ்வரூபம். அப்படி இந்த உடலினுடைய கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டது, உடலில் வியாபித்திருக்கக்கூடியது, மனது அத்தனையிலும் வியாபித்திருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட நான் என்கின்ற இந்த நான் பஞ்ச கோஷங்கள். இந்த பஞ்ச கோஷங்கள் நான் அல்ல. ஏனென்றால் நானாக இருந்தால் அதிலேயே இருக்க வேண்டும், மறுபடியும் போய்கொண்டிருக்கிறது. எனவே அகம் ஏகசத்து. அப்போ நான் யார்? இந்த பஞ்ச கோஷங்கள் நான் அல்லனா இப்போ யார் அப்படின்னா ஏகசத்து, நான் என்று சொல்லக்கூடிய ஒரு வஸ்துவாக இருக்கக்கூடிய சத்ஸ்வரூபம் தான் நான். அதனால் பஞ்சகோஷங்கள் அசத்து. அசத்துனா சத்துனா இருக்கக்கூடியது, துச்சம்னா இல்லாதது. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட அசத்து என்பது இருப்பது போல் தோற்றமளிப்பது, ஆனால் இல்லாதது. அப்போ ஆதாரம் இல்லாதது அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல. அப்படி இந்த பஞ்ச கோஷங்கள் எல்லாம் அத்தனையும் அசத்து மட்டுமல்ல, அச்சித்துங்கிறது ரமணமாக சிறப்பு. அச்சித்து சைத்தன்யம் அல்ல, அது ஜடம். அது அசத்தாகவும் இருக்கிறது, ஜடமாகவும் இருக்கிறது. அதனால நான் என்பது சத்து, நான் என்பது சித்து. சச்சித்தாக இருக்கக்கூடிய நான் எப்படி இந்த அசத்தாகவும் ஜடமாகவும் அசித்தாகவும் இருக்கக்கூடிய சரீரமாக இருக்க முடியும்? அதனால நான் சித்ரூபம், இந்த உடல் ஜடம், நான் சத்து, இந்த உடல் அசத்து. அதனால இதை வித்யா என்று உணரணும். அப்படி இந்த ஸ்தூல சூட்சும காரண பிரபஞ்சங்கள் அத்தனையும் வித்யா, நானும் வித்யா. அப்போ சத்து சித்தம் மட்டும்தான் அத்தனைக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது என்று நம்ம ஒரு பெரிய விளக்கத்தை இங்கே கொடுத்தார். இந்த இப்படிப்பட்ட இந்த ஆத்ம ஞானத்தினால்தான் அகங்காரம் அழிகிறது. அதனால அகங்காரம் என்பது மனோநட்டம் என்று பார்த்தோம். அந்த மனோநட்டத்துக்கு அகங்காரத்தில் தான் அழிவு என்று சொல்லும். இப்படி சாஸ்திரங்கள் நேத்தி என்று இது அல்ல என்று ஒவ்வொன்றாக விளக்கிக் கொண்டே போகிறது. அதனால நம்ம பார்த்தோம் போதம் பிரதிபோதம் விதிதம் மதம். அப்போ இந்த சித்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா, உன்னுடைய ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் உள் வெளியற்று போதம் பிரதிபோதம் மதம். உன்னுடைய விற்த்தியில உள்ளும் வெளியும். விற்த்தி போவதற்கு முன்னால் அது போயிடுதான். இங்கிருந்து நீ ஒரு கேலக்சி என்று சொன்ன என்னுடைய விற்த்தி கேலக்சிக்கு போகிறதுக்கு முன்னால் அது போயிடுது. அது போனால் தான் இது தெரியுது. அப்படி வியாபகமாக இருக்கக்கூடியது போதம் பிரதிபோதம் மதம் என்று அத்துணையிலும் வியாபித்திருக்கக்கூடியது. அதனால தனித்தனி அந்த கரணத்திலே பிரதிபலித்து அத்தனையும் அறிய செய்கின்ற காரணத்தினால இங்கே எது நான், இப்படிப்பட்ட இந்த இதை எப்படி அனுபவிப்பது என்றால் அனுபவத்திற்கு அப்பாற்பட்டது. காரணம் நான் இதை நிறைய சொல்லிட்டே இருக்கும். அனுபவம் அல்ல என்று ரொம்ப சொல்றோம். அனுபவிக்கப்படுகின்ற பொருளிலிருந்து அனுபவிப்பவர் வேறு. அப்ப நான் என்பது சைத்தன்ய ஸ்வரூபம் என்கின்ற போது அதை எப்படி நான் அனுபவிக்க முடியும்? என்னை நான் அனுபவிக்க முடியாது. அனுபவம் என்றால் என்னை விட வேறான ஒன்றை மட்டும்தான் நான் அனுபவிக்க முடியும். என்னை நான் அனுபவிப்பது என்பது கண்ணை கொண்டு என்னுடைய கண்ணையே பார்க்க முடியாது. என்னுடைய கண்ணை பார்க்கணும்னா பிரதிபிம்பிதம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வஸ்து இருந்தால் தான் பார்க்க முடியும். அப்படி இந்த அனுபவிப்பவர் இந்த நிலைப்பாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு திரிபுடிகளுக்கு அப்பாற்பட்டு அனுபவிப்பவர், அனுபவம், அனுபவிக்கப்படுகின்ற பொருள் என்கின்ற மூன்றிலும் எந்த ஒன்று வியாபித்திருக்கிறதோ அதுதான் சைத்தன்ய ஸ்வரூபம். அதற்கு அஷ்டாவக்கிர கீதையில் சொல்றார், நத்வம் தேகோ நதே தேகக போக்தா கர்த்தா ந பவான் சித்ரூபோசி சதா சாட்சி நிரவேற்ற சுகம் சதா ராகத்வேஷ
ராகத்வேஷக மனோதர்மக ந மனஸ்தேக கதாச்சன நிர்விகல்போ சிவோகமாத்மா நிர்விகார சுகம் என்று சொல்றார். அற்புதமான நத்வம் தேகம். இது தேகம் அல்ல, ந தேகியம் அல்ல, போக்தா அல்ல, கர்த்தா அல்ல. போக்தானா அனுபவிப்பவர், கர்த்தான செய்பவர், ந பவன் அல்லது செய்யக்கூடியவர்கள் அல்ல. இது என்னன்னா சித் ரூபோசி, சைத்தன்ய ஸ்வரூபமாக மட்டும் இருக்கிறேன். எப்படி சதா சாட்சியாக, அடுத்த ஸ்லோகத்தில் இதுக்கு நல்ல விளக்கம் கொடுக்கிறார். சதா சாட்சியாக நிரபேட்ச சுகம், அபேட்சம்னா வரையறைக்கு உட்பட்ட சுகம். நிரபேட்ச சுகம் என்றால் வரையறைக்கு அப்பாற்பட்ட சுகஸ்வரூபமாக நான் இருக்கிறேன். அப்போ இந்த 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 சுகத்துக்கு இடையூறு எதுனா ராகத்வேஷம். ராகத்வேஷங்கள் தான் இந்த நிரபேற்ற சுகத்தை கெடுக்கக்கூடியது, அதுக்கு வரையறுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால நிர்விகல்போகம், நான் விகல்பங்களுக்கு அப்பாற்பட்டவன், சிவோத்மா சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன், நிர்விகார சுகம், மாறுபடாத சுகத்தை உடையவன் என்று பார்த்தோம். அதே போல சர்வபூதேசிச்ச ஆத்மானம் சர்வபூதேசிச்ச ஆத்மனி விஞ்ஞாய நிரகங்கார நிர்மமத்துவம் சுகீபவ என்று சர்வபூதேசு அத்துணை வஸ்துக்களிலும் எந்த ஒன்று ஆதாரமாக வியாபித்திருக்கிறதோ அந்த ஆத்மானம் சர்வபூதானி நான் தான் இந்த அத்தனையுமாக இருக்கிறேன், அத்தனையும் நானாக இருக்கிறேன் என்று வியாபித்திருக்கக்கூடியது விஞ்ஞாய. இதை யார் ஒருவர் அறிகிறாரோ அவருக்கு நிரகங்காரக, அகங்காரம் இல்லாமல் போய்விடும். ஏன்னா இண்டிவிஜுவாலிட்டி என்பது இல்லாமல் போனதுனால அங்கே அகங்காரம். அதே போல நிர்மமத்துவம், நான் நான் என்கின்ற, என்னுடையது நான், நான் எனது என்கின்ற தன்மைகளிலிருந்து விடுபட்டு சொரூபத்திலே ஸ்திதமாக இருக்கிறார்கள். இதுதான் அத்வைதத்தினுடைய உள்ளார்ந்த உண்மையை இந்த ஸ்லோகத்தில் எடுத்து வைக்கிறார். பிரஸ்தான திரயத்தினுடைய சாரம் இது. 3 பிரஸ்தான திரயம்னா முழு முதல் நூல்கள் என்று பேர். நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய உண்மைத்தன்மையை அறிய வேண்டும் என்றால், இந்து மகா சமுத்திரத்தினுடைய உண்மையை அறிய வேண்டும் என்றால் நமக்கு மூணு நூல்கள் மிக மிக ஆதாரமாகும். ஒன்று உபனிஷத்துக்கள், அது வேதத்தினுடைய தொகுப்பாக இருக்கக்கூடிய உபனிஷத்துக்கள். அப்புறம் பகவத்கீதை, பிரம்மசூத்திரம். இந்த 3 தான் பிரஸ்தான திரயம், முழு முதல் நூல்கள் என்று சொல்லக்கூடியது. இந்த 3 முழு முதல் நூல்களினுடைய விஷயம் என்னன்னா இதுதான், இந்த சக்தி ஆனந்த ஸ்வரூபம் தான். அப்படி அனைத்துமாக இருக்கிறது. அப்படி சத்து 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 என்று இருக்கிறது தான். சத்துனா என்ன? ஈஸ்னஸ். இருக்கிறது இருக்கிறது, இது இருக்கிறது, இது இருக்கிறது, இது இருக்கிறது, இது இருக்கிறது என்று ஒவ்வொரு வஸ்துவிலும் இருக்கிறது என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு வஸ்துவிலும் இருக்கிறது இருக்கிறது என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இந்த இருக்கிறது என்பதனுடைய தன்மையில தெரிகிறது என்பது ஆட்டோமேட்டிக்காக வந்தது. இருக்கிறதுனா தெரிகிறது என்பதும் ஆட்டோமேட்டிக்காக வருகிறது. அதனால்தான் இந்த அத்துணையிலும் பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரமானந்த ஸ்வரூபம் என்று பார்த்தோம். அப்படி அனைத்துமாக இந்த ஈஸ்னஸ் ஆப்ஜெக்டாக ஒவ்வொன்றிலும் ஆப்ஜெக்டிவாக இது இது ஈஸி வருது. அதே இது நான் போது ஐ ஆம் ஈஸ் போய் ஏம் ஈஸ் ஏம் என்று அத்தனைமாக வியாபித்துக் கொண்டிருக்கக்கூடிய சத்துவத்துவாக அந்த சத்து தான் ஆத்மா. இந்த ஆத்ம சைத்தன்ய ஸ்வரூபம் தான் அத்துணை பொருள்களிலும் வியாபித்திருக்கக்கூடியது. இப்படிப்பட்ட புனிதமான எங்கும் வியாபித்திருக்கக்கூடியது என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்மாவை நீ பார்க்க முடியுமா என்றால் முடியாது, பார்க்க முடியாது. காரணம் நீயாக இருக்கிறாய். நானாக இருக்கின்ற காரணத்தினாலே இதை தெரியாது. இருக்கிறது என்று தெரியும். இப்போ இந்த ரூம்ல எல்லாரும் வெளியில் போயிட்டோம், பிச்சு டார்க்காக இருக்குது. யாரோ ஒரு 2 பேர் இருக்காங்க. அவர் சொல்றார், உனக்கு டேபிள் தெரியுதா? எந்த இடத்துல டேபிள் இருக்கான்னா தெரியலங்கிறார். சேர் இருக்கா தெரியலங்கிறார்.
எல்லாம் அதற்காக கேட்டு நீ யாரும் இருக்கிறேன் அப்பா அப்படின்னா இருக்கிறார். எப்படி எப்படி எந்த வெளிச்சத்தில் அவர் தெரிஞ்சா அந்த உணர்வு சைத்தன்ய சொரூபமானது எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்று நான் என்று நமக்குள் எந்த ஒரு வஸ்துவானது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதோ அது எப்பொழுதும் இருக்கக்கூடிய வஸ்துவாக இருக்கிறது. அதனால அப்படிப்பட்ட அந்த வஸ்துவை இப்ப அந்த நான் இருக்கிறேன்ங்கிறத நீ அனுபவிச்சியான்னு கேட்டான்னு சொல்றது. நான் இருக்கிறேன்னு சொல்றோம், பிச்சுதாரத்துல நான் இருக்கிறேன்னு சொல்றோம். அந்த அனுபவம் உனக்கு இருக்கிறதா சொல்றோம். காரணம் அனுபவிக்கின்றவர் வந்து சொரூபமாக இருக்கிறது. அதனுடைய அந்த சிற்றினுடைய வியாபகம் மட்டும்தான் இருக்குமே தவிர அதை அனுபவிப்பேன் என்கின்ற தன்மை இருக்காது. எப்படி இந்த கடிகாரத்தை பார்க்கிறேன் அப்படின்னா அங்க ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து இருக்கிறது என்பது ஒன்று, இன்னொன்று தெரிகிறது. அப்படி சச்சித் என்கின்ற இரண்டுமாக அனைத்துமாக வியாபித்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு வஸ்துவிலும் வியாபித்திருக்கக்கூடியது. இப்ப சத்து சித்துன்னு ரெண்டு சொன்னோம். ஆத்மா சத்தா சித்தா. சத்து சித்துங்கிறதுல ரெண்டுல எது ஆத்மா எது சத்துங்கிறது என்ன சித்துங்கிறது என்ன என்றால் சத்தே சித்து சித்தே சத்து. ஏனென்றால் இரண்டரை கலந்து எங்கெங்கு இருக்கிறதோ அதெல்லாம் தெரிகிறதெல்லாம் இருக்கிறது. எனவே இரண்டும் கலந்திருக்கிறது. தான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோகேஜ நிகிதன் குபாயாம் பரமேஸ்வரன். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம மூன்று. இப்போ சத்தியம் ஞானம் அனந்தம் மூணு வார்த்தை. இந்த மூணு வார்த்தையில ராமர் கோதண்ட ராமர் அப்படிங்கிறோம். இந்த கோதண்ட ராமர்ங்கிறதுல சப்சாத்தியம் இது ராமர். கோதண்டம்ங்கிறது அவருக்கு பூஷணம், அவரோட இது. அதுபோல சச்சித்தானந்தம்ங்கிறதுல ஒன்று வந்து ஆதாரமாகும், மற்றது வந்து அதுக்கு பூஷணமாகவும் இருக்குமா என்றால் நினைக்கலாமே. ஏனென்றால் மூணு வார்த்தைகள் இருக்கிறது, மூன்று தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எது என்றால் அப்படி இல்லப்பா, இது வந்து சொரூபம். மூன்றுமே சொரூபத்தினுடைய தன்மை. சதேவ சித்து சித்தேவ சத்து ததேவ அனந்தம். அது சித்து தான், சைத்தன்யம் தான் சத்தாக இருக்கிறது. சத்தாக இருப்பதுதான் எங்கும் வியாபித்திருக்கிறது. எனவே இதற்கு எப்படி ஏன் இப்படி சொன்னாங்க, எதற்காக இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பொருள்கள் அத்தனையிலிருந்து விலக்கி காட்ட வேண்டும். ஒரு வஸ்துவை எடுத்து சொல்லணும்னா நமக்கு தெரிஞ்ச வஸ்துக்களிலிருந்து அத்தனையும் விலக்கி காட்ட வேண்டும். அப்படி விலக்கி காட்டுகின்ற போது அந்த குறிப்பிட்ட தன்மையுடையதை நாம் புரிந்து கொள்வோம். அப்படி புரிந்து கொள்வது எப்படின்னா நீலோத்வலவது அப்படின்னு சொல்றோம். எப்படி சுகந்த நல்ல மனமுள்ள பெரிய நீளமான நீல நிறமுடைய தாமரை பூ எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா உடனே போய் எடுத்துட்டு வரோம். ஏன் எதற்கு எவ்வளவு சொன்னோம்? கரெக்டா போய் குறிப்பிட்ட அந்த வஸ்துவை விளக்குவதற்காக இதையெல்லாம் சொல்றோம். அதுபோல சச்சிதானந்த ஸ்வரூபம் என்பது சத் என்பது இங்க இருக்கக்கூடிய வஸ்துக்களிலிருந்து தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடியதுன்னா சத்தனா இருப்பு தானே, எல்லாமே இருக்கிறது தானே இல்ல. வேதம் சத்தன்கின்ற வார்த்தையை தனதாக்கி கொண்டு அந்த சத்தன்கின்ற வார்த்தைக்கு நாமெல்லாம் அறிந்திருக்கக்கூடிய இருப்பு நாசதோ வித்தியதே பாவக நாமோகோ வித்தியதே சதக உபயோர விதித்தோந்தக துணையோ தத்துவ தர்சிபிகி என்று பகவத்கீதையில பகவான் சொல்வது போல இருப்பதையும் இல்லாததையும் யார் ஒருவர் அறிகிறாரோ அவர்தான் ஞானினர். இது ஒரு பெரிய விஷயம் தான். இருக்கிறதுங்கிறது சொல்றது இல்லைன்னு சொல்றதுக்கும் ஒரு பெரிய இது தேவையில்லை. நாம எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப நம்ம எல்லாம் ஞானிகள் அப்படின்னா இல்லை, பகவான் சொல்றாருன்னா அது ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. அப்போ மூன்று காலத்திலும் எது இருக்கிறதோ அதை, மூன்று காலத்திலும் எது இருக்காதோ அதை யார் ஒருவர் அறிந்திருக்கிறாரோ அவர் தான் ஞானி என்று பகவான் அது சொல்றார். அதுபோல இங்கே சத்து என்பது இந்த மூன்று காலத்திலும் மாறாத தன்மையுடைய சத்து, அதுதான் இங்கே சித்து. அதே போல சித்து என்பது ஜடவத்துக்களில் எல்லாம் அத்துறையிலும் சேதனங்கள் இருக்கிறதா இல்லையா? ஜடவத்தில் சேதனம் இருக்கிறதா இல்லையா? எல்லாத்திலும் இருக்கிறது. காரணம் தெரிகிறது என்பது இருக்கிறது. ஆனால் சூட்சும சரீரம் இருக்கக்கூடிய சரீரங்கள்ல அது விழுகிறது. சூட்சும சரீரம் இல்லாத வஸ்துக்களில
இருக்கிறது என்று தெரிய வைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே சித்து எல்லா பக்கமும் வியாபித்திருக்கிறது. அதே போல சூட்சும சரீரத்தில் வியாபித்திருக்கக்கூடிய சத்து தான் இதான் என்றால் இல்லை. சூட்சும சரீரத்தில் இருக்கக்கூடிய சத்து என்பது சித்த ஆபாசம், சைத்தன்யத்தினுடைய வெளிப்பாட்டினால அதனுடைய சக்தியை இது வாங்கி தான் ஜொலிப்பதாக காட்டிக் கொண்டிருப்பதுதான் எது சூட்சும சரீரம். நம்ம அந்த கரணத்தில் சைத்தன்யத்தினுடைய வியாபகம் ஏற்பட்டு அந்த வியாபகத்தை உள்வாங்கி உடனே அந்த மெக்கானிசம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அந்த தன்மையான அந்த 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 கரணத்துக்கு அந்த தன்மை இருக்கிறது. அதனால் அது அல்ல, ஏனென்றால் அதுவும் வந்து போகுது, ஈவன் அது கூட வந்து போகுது. அப்போ 3 காலத்திலும் மாறாத சைத்தன்ய சொரூபம், 3 காலத்திலும் மாறாத இருப்புத்தன்மைக்குடைய சத்து சித்து. அது எப்படிப்பட்டதுன்னா வரையறைக்கு அப்பாற்பட்டது அனந்தம். அனந்தம் அனந்தமேவ ஆனந்தம், முடிவில்லாத சச்சி ஸ்வரூபமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதுதான் அப்படிப்பட்ட அந்த சச்சி ஸ்வரூபம் அகமஸ்மி. அதே அப்பா, இப்படிப்பட்ட சத்து ஸ்வரூபம் தான் நான். இப்படி இந்த உண்மையை அறிந்தவருக்கு ஆனந்தத்தை தவிர வேற எந்த இருக்க முடியும் கேட்கிறார் ரமண மகர்ஷி. இதுதான்ப்பா நீ நினைக்கக்கூடியது அல்ல நீ. அவன் நான் என்று எதையோ நினைத்து கொண்டு நீ உழன்று கொண்டிருக்கிறாய். அதற்கு அப்பாற்பட்ட நீ என்று அற்புதமாக சொல்றார். அதனால சைத்தன்ய கான்சியஸ்னஸ் என்கின்ற சைத்தன்யத்தினுடைய வியாபகம் பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது. அது என்னுடைய சரீரத்தின் ஒரு பகுதி அல்ல, என்னுடைய சரீரத்தில் உற்பத்தி செய்ததல்ல, என்னுடைய சரீரத்திற்கு ஆதாரப்பட்டது. எனவே இது அப்படிப்பட்ட சைத்தன்ய ஸ்வரூபம். எனக்கும் நான் என்று நான் நினைக்கக்கூடிய இந்த பஞ்ச கோஷங்களுக்கும் நான் என்று நினைப்பதற்கும் சைத்தன்யத்திற்கும் சம்பந்தம் இல்லப்பா. அது ஆதாரம் ஆனந்தம் அசிந்த ரூபம் சிவம் பிரசாந்தம் அமிர்தம் பிரம்மயோனி என்று இருக்கிறதெல்லாம் ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சைத்தன்ய ஸ்வரூபம் நான். அப்படி சித்தையா சத்துதான் சித்து, சித்துதான் சத்து என்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அடுத்து சொன்னார். அடுத்தது மகா வாக்கியத்தினுடைய தன்மையை எடுத்துக்கிறார். மிகப்பெரிய ஒரு விஷயம். மகா வாக்கியம் அப்படின்னா வேதத்தினுடைய தாத்பரியமான ஜீவ ஈஸ்வர ஐக்கிய போதத்தை, அதாவது ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று என்கின்ற அந்த ஞானத்தை எந்தெந்த வார்த்தைகள் சொல்கிறதோ அதுக்கு பேரெல்லாம் மகா வாக்கியம். மகா வாக்கியம்னா நீளமாக இருக்குன்னு நினைச்சுக்கூடாது. மிகப்பெரிய விஷயத்தை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை, அதனால அது மகா வாக்கியம் என்று சொல்லணும். அப்படி வேதத்தில் 2 விதமான வாக்கியங்கள் இருக்கிறது. ஒன்று மகா வாக்கியம், இன்னொன்று ஆவாந்தர வாக்கியம். இந்த ஆவாந்தர வாக்கியம் என்று சொல்லக்கூடியது இந்த மகா வாக்கியத்தை நமக்கு புரிய வைப்பதற்கு ஒரு ஆதாரமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை. எப்படி ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கணும்னு போகிறோம், காலையில் நேரம் எழுந்திரிச்சு வீட்டுக்கு போகிறோம். போன உடனே 10,000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்போமா? இல்லை, போன உடனே எப்படிங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா, குழந்தை எப்படி இருக்குது, அந்த பெரிய பையனுங்க இருக்கான், சின்ன பையனுங்க இருக்கான், இதெல்லாம் கேட்டு அவரோட மூடை கொஞ்சம் சரிப்படுத்தி அதுக்கப்புறம் கேட்டால் தான் அவருக்கு சரியான பதில் கிடைக்கும். அப்படி ஒருவர் நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்பதற்கே இவ்வளவு தூரம் பக்குவப்படுத்தி எடுத்து சொல்ற போது மிகப்பெரிய விஷயத்தை சொல்றது எப்படி? அதுதான் மகா வாக்கியங்கள் ஏகப்பட்டதற்கு 4 மகா வாக்கியங்கள் உதாரணத்துக்காக சொல்லப்படுது. ஆனால் நிறைய மகா வாக்கியங்கள் இருக்கிறது. அப்போ மகா வாக்கியம் என்றால் என்ன என்றால் ஜீவ ஈஸ்வர ஐக்கிய போதம், ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று என்கின்ற புரிதலை, அந்த தத்துவத்தை எது சொல்கிறதோ அதெல்லாம் மகா வாக்கியம். அப்படி இந்த மகா வாக்கியம் ஜீவ ஈஸ்வரனை ஒப்பிட்டு சொல்கிறது, ஒன்று என்று சொல்கிறது என்கிற போதே நமக்கெல்லாம் பதட்டமாயிருக்கும். சர்வஜன் சர்வசக்திமான் சர்வவியாபியாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனுங்க, அல்பஜன் அல்பசக்திமான் அல்பவியாபியாக இருக்கக்கூடிய நானுங்க,
நானும் அவரும் ஒன்று என்று சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதுதான் நிறைய பேருக்கு ரொம்ப கான்ட்ரவர்சியானது. நிறைய பேர் இந்த அத்வைதிகள்லாம் அகங்காரம் பிடிச்சவங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அகங்காரம், நானே ஈஸ்வரன் சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்க என்று சொல்வார். வேதம் நானும் ஈஸ்வரனும் ஒன்று என்று சொல்கிறது. எப்படி? ஆதாரத்திலே ஒன்று. ஈஸ்வரன் ஈஸ்வரன் தான், நான் தான். நான் என்றைக்கு ஈஸ்வரனாக ஆக முடியாது. அவர் எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கலாம். ஆனால் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன சொல்ல வருகிறது என்று புரிந்து கொண்டு சொல்லணும். நானும் ஈஸ்வரனும் ஒன்று என்பது இந்த ஸ்தூல சூட்சும காரண சரீரங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சைத்தன்ய ஸ்வரூபம் என்கின்ற நிலையிலே அவனும் நானும் ஒன்று என்றுதான் சொல்கிறதே தவிர நான் தான் அவர் தான் நான் உடனே இந்த பிரபஞ்சத்தை கற்பிக்க முடியுமா அல்லது எதை வரம் கொடுக்க முடியுமா? எதுவும் முடியாது. நான் தான். ஆனால் நான் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையினாலே, ஒரு உபாதையினாலே இந்த ஜீவனாக இருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட தன்மையினாலே ஜீவனாக இருக்கிறேன். ஜீவனாக இருக்கின்ற போது அதற்கு ஏற்படக்கூடிய அந்த கட்டுப்பாடுகள், அந்த அல்பத்துவம், அல்பஜன், அல்பசக்திமான் என்கின்ற நிலைப்பாடுகள் இந்த குறுகிய நிலைப்பாட்டிலே இருக்கிறது. அதே போல அவர் சர்வஜன், சர்வசக்திமான், சர்வவியாபி என்கின்ற இந்த சுற்றி திதி லய காரணமாக இருக்கக்கூடிய அவர் மகா பெரியவர், அப்படிப்பட்ட அவர். ஆனால் வேதம் என்ன சொல்கிறதுனா, இது உபாதியினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான் இரண்டும். எப்படி கடல் நீர் எங்கும் வியாபித்திருக்கக்கூடியது. அலை என்பதும் நீர்க்குமிழி என்பதும் பனிக்கட்டி என்பதும் ஒரு குறிப்பிட்ட வியாபகத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியதாக நீர்க்குமிழி இருக்கிறது. அதே போல அலை என்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையினாலே ஒரு குறிப்பிட்ட நிலைப்பாடுடையதாக வரையறைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. பனிக்கட்டி அப்படி இருக்கிறது. ஆனால் கடல் என்பது மிகப்பெரிய ஒரு வரையறைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. ஆனால் நீர் என்கின்ற நிலையில கடலும் ஒன்றுதான், அலையும் ஒன்றுதான், நீர்க்குமிழியும் ஒன்றுதான், பனிக்கட்டியும் ஒன்றுதான். அப்போ இதற்கு அதற்கு என்ன வித்தியாசம் என்றால், அது மிகப்பெரிய உபாதி என்றால் ஒன்றினுடைய இருப்புத்தன்மையை தான் எடுத்துக்கொண்டு தான் இருப்பதாக காட்டுவதற்கு பேர் ஓரோர் வஸ்துவில் வேறொரு வஸ்துவை ஓடுதல் தான் உபாதி என்று சொல்லுது. இல்லாத ஒன்று இருப்பதாக காட்டுவது அதுதான் உபாதி. இப்போ மறுபடியும் சந்தேகம், பகவான உபாதின்னு சொல்றீங்களா? இது எப்படி? பகவான் நான் உபாதி, ஓகே. பகவான உபாதி என்றால் அவர் சித்தி திதிலய கர்த்தாவாக இருக்கிறார். அவர் ஒவ்வொரு யுகங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறவராக, அந்த தோற்றுவித்ததை காப்பாற்றுவதாக சித்தி திதிலய கர்த்தாவாக இருக்கிறார். அவ்வளவுதான். நீ இந்த குறிப்பிட்ட சரீரத்தில் குறிப்பிட்ட சோட்டாவாலாவாக இருக்கிறார். அவர் மகத்தாக இருக்கிறார். ஆனால் உபாதி என்கின்ற நிலையில இரண்டும் ஒன்று. எப்படி இந்த ஒரு பெரிய ரூம், அந்த ரூமுக்குள்ள ஒரு குடத்தை வைக்கணும். இப்ப இந்த குடத்துக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கிறது, இந்த ரூமுக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கிறது, இந்த வெளியில ஒரு ஆகாசம் இருக்கிறது. மகா ஆகாசம், மடாகாசம், கடாகாசம் என்கின்ற 3 நிலைப்பாடுகள் இருக்கிறது. இந்த குடத்தை உடைச்சிட்டோம்னா என்ன ஆகும்? ரூம் ஆகாசத்துக்கு கூட அது ஒன்றாக, ரூம் அடிச்சிட்டோம்னா அதுவும் அனைத்தும் ஒன்றாக. அப்படி மகா ஆகாசத்திலே உபாதியாக ஒரு குறிப்பிட்ட வரையறைக்கு உட்பட்டு நாம ரூபங்களாக ரூம் என்றும், அதே இன்னொரு வரையறைக்கு உட்பட்டு நாம ரூபங்களாக குட ஆகாசம், கட ஆகாசம் என்றும் ஏற்பட்டிருக்கிறதை தவிர ஆகாசம் என்பது எப்பொழுதும் பிரிக்க முடியாதது. குடத்தை வச்சதுனால ஆகாசம் பிரிஞ்சிருவான், ரூம் கட்டுறதுனால ஆகாசம் பிரிஞ்சிருவான். நீ ரூம் கட்டுவதற்கு முன்னாலே ஆகாசம் இருந்தது, ரூம் கட்டும் போது ஆகாசம் இருந்தது, ரூமை உபயோகித்துக் கொண்டிருக்கிற போது இருந்தது, ரூமை எடுத்துட்டாலும் இருக்கிறது. அதுதான் சைத்தன்ய சொல்லுவோம். அதுபோல சித்தி திதிலய கர்த்தாவாக இருக்கக்கூடிய சமஸ்தி பூதமாக கிரண்ய கர்ப்பா விராட் ஈஸ்வரன் என்கின்ற நிலையில இந்த பிரபஞ்சத்தினுடைய வியாபகமாக இருக்கக்கூடிய நிலையில அவர் ஈஸ்வரன் என்றும், விஸ்வ பிராஜ்ய தைஜச என்கின்ற
மூன்று நிலைப்பாடுகளிலே நான் என்றும் இந்த வேறுபாடுகள் தான் இருக்கிறதை தவிர உண்மையிலே இரண்டு பேருக்கும் சைத்தன்யம் என்கின்ற நிலையிலே ஈஸ்வரனுக்கும் எனக்கும் ஒரே சைத்தன்யம். இது எப்படிங்க இது எல்லாம் சொல்றதுக்கெல்லாம் சரியா இருக்குது? எப்படி சரியா இருக்கும் அப்படின்னா, இரண்டு நிலைப்பாடுகள் கொண்டது வாட்சியார்த்தம் லட்சியார்த்தம் என்று முன்னால் பார்த்தோம் போன கிளாஸ்ல. வாட்சியார்த்தம் என்றால் நேரடியாக பொருள் தரக்கூடிய வார்த்தை. லட்சியார்த்தம் என்றால் அந்த வார்த்தையை ஆராய்ந்து பார்த்து அதற்குள் இருக்கக்கூடிய அர்த்தத்தை தெரிந்து கொள்வது, அதற்கு பேர் வாட்சியார்த்தம். வாட்சியார்த்தம் சாரி லட்சியார்த்தம். இப்போ இந்த லட்சியார்த்தம் வாட்சியார்த்தம் என்பது எதற்குனா, வேதம் சொல்கிறது தத்துவமசி என்று, நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்றது. இப்போ வேதம் நீ அதுவாக இருக்கிறாய் என்று யார் சொல்றதா? வேதம் சொல்கிறது. வேதம் யாரை பார்த்து சொல்றது? யாரை பார்த்து சொல்றது? யாரை வேணாலும் சொல்லவே. அப்போ வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்று ஆராய்ச்சி பார்த்தால் ஜீவ ஜெகதீஸ்வரன் என்கின்ற மூன்றை தவிர வேதத்தில் அட்டை டு அட்டை எந்த வேதமாக இருந்தாலும் இந்த மூன்று விஷயத்தை தவிர இன்னொரு விஷயம் கிடையாது. அப்போ வேதம் இந்த மூன்று பேர்த்துல யாரோ ஒருத்தரை பார்த்து நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்றது. இப்ப யாரும் சொல்றதுன்னு வச்சுக்கலாம், ஈஸ்வரனை பார்த்து சொல்றதுன்னு வச்சுக்கலாமா? நீ அதுவாக இருக்கிறாய், நீ அதுவாக இருக்கிறாய் என்பது உபதேசம். உபதேசம் தானே, நீ அதுவாக இருக்கிறாய் உபதேசம். ஈஸ்வரனுக்கு உபதேசம் பண்ண முடியுமா? அவர் சர்வஜன் சர்வசக்திமான், அவருக்கு உபதேசம் அவசியம் இல்லை. சரி, ஜகத்துக்கு சொல்லலாமா என்றால் ஜகத் என்பது ஜடம், இந்த பிரபஞ்சம் என்பது ஜடம். ஜடத்திற்கு செவத்திட்டு பேசி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ லெஃப்ட் அவுட் எது என்று பார்த்தால் யாரு? ஜீவன் தான். எனவே ஜீவனை பார்த்து வேதம் நீ அதுவாக இருக்கிறாய். இப்போ அடுத்தது இன்னொரு சந்தேகம், நீ அதுவாக இருக்கிறாய்னா எதுக்கால ரெண்டு பேர் இருக்காங்க. யாரு? ஈஸ்வரன் இருக்கார், ஜெகத் இருக்கிறது, உலகம் இருக்கிறது. இந்த ரெண்டுல எதுவாக இருக்கிறான்னு தெரியணுமே. வேதம் நீ ஜடமாக இருக்கிறாய் என்று நம்ம பார்த்து சொல்லாது. ஏனென்றால் வேதம் நம்ம மேல தாயன்பு கொண்டது. அதனால அது அப்படி சொல்லாது. அப்ப என்ன அர்த்தம்? ஒரே ஒரு விஷயம், ஈஸ்வரனை பார்த்து நீ ஈஸ்வரனாக இருக்கிறாய் என்று சொல்றது. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம், இப்பதான் ப்ராப்ளமே வரும். அவரும் நானும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? எப்படி இது சரியாகும் என்றால், இதுல வாட்சியார்த்தம் என்று சொன்னால் நேரடியாக பொருள் தருவது. லட்சியார்த்தம் என்றால் ஆராய்ந்து பார்த்து அந்த வார்த்தையினுடைய உண்மை பொருளை அறிந்து கொள்வது. அன்னைக்கு நம்ம பார்த்தோம், நேரடியாக பொருள் தராத விஷயம் வெள்ளை ஓடுகிறது அப்படின்னு சொல்லுவோம். வெள்ளை ஓடுகிறதுனா நேரடியாக பொருள் தருமா? வெள்ளை என்பது ஒரு குணம், அது தானாக இருப்புத்தன்மை இல்லாதது, இன்னொன்றை சார்ந்து இருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய ஒன்று ஓடாது. அப்போ வெள்ளை ஓடுகிறது என்கிறதுல நாம் என்ன எடுத்துக்கிறோம்? வெள்ளை நிறமான குதிரை ஓடுகிறது. வெள்ளை என்பதை எடுத்துட்டு குதிரை என்பதை சேர்த்துக்கிறோம். இதுக்கு பேர் விட்ட லட்சணம் அப்படின்னு சொல்றது, அல்லது சம்ஸ்கிருதத்தில் ஜெகன் லட்சணம் என்று பேர். ஜெகன் லட்சணம் அல்லது விட்ட லட்சணம். அப்ப விட்ட லட்சணம்னா என்ன? ஒரு குறிப்பிட்டதை விட்டு விட்டு இன்னொன்றை சேர்த்திக் கொள்வதற்கு பேர் விட்ட லட்சணம். அடுத்தது விடாத லட்சணம். விடாத லட்சணம்னா அந்த அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய பொருளை விட முடியாது. அதில் எப்படி விட்டுட்டோமோ அதுபோல இதை விட முடியாது. எப்படின்னா, கங்காயாம் கோசாலா, கங்கையிலே மாட்டுத்தொழுவம் இருக்கிறது அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த கங்கையிலே மாட்டுத்தொழுவம் இருக்கிறது என்று நான் சொன்னதுல உங்களுக்கு விளக்குதான், புரிகிறதா? இல்லை, ஏனென்றால் கங்கை மிகப்பெரிய ஓட்டமுடையது, உள்ளதிலே மிகப்பெரிய பிரவாகம் உடையது கங்கை. அந்த கங்கையில ஒரு மாட்டுத் தொழுவத்தை நிர்மாணிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? கங்கையில கரையில மாட்டுத் தொழுவம் இருக்கிறது, சரிங்களா? அப்போ கங்கையை விட்டு விட்டு கரையில மாட்டுத் தொழுவம் இருக்கிறதுனா புரியுமா? ஏன்னா கரைனா ஆத்தங்கரை இருக்குது, குளத்தங்கரை இருக்குது, கடற்கரை இருக்குது, எந்த கரை தெரியாது. அதனால நான் சொன்ன கங்கையையும் சேர்த்து கொண்டு கரை என்கின்ற வார்த்தையும் சேர்த்தால்தான் இதுக்கு பேர் விடாத லட்சணம். நான் சொன்ன வார்த்தையை விடாமல் அதற்கூட இதையும் சேர்த்துக் கொள்கிற போது அந்த லட்சணத்தை, அந்த உண்மை பொருளை அறிந்து கொள்வது, இதுக்கு பேர் விடாத லட்சணம். அடுத்தது விட்டு விடாத லட்சணம்.
என்று ஒன்று இருக்கிறது. விட்டு விடாத லட்சணம் என்றால் சிலதை விட்டுறணும், சிலதை எடுத்துக்கணும். இதுக்கு பேர் விட்டு விடாத லட்சணம் என்று சொல்வது. இதுக்கு சாமிஜி ஒரு அழகான கதை சொல்லுவாங்க. ஒரு ஸ்கூலில் 3 பசங்க படிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து பெரிய பணக்கார ஒரு பையன், இன்னொருத்தர் நடுத்தர வர்க்கத்தை சேர்க்கிறார், இன்னொருத்தர் ரொம்ப ஏழ்மையானவர். இப்போ இந்த 3 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இப்படி படிச்சுட்டு இருக்கும்போது எஸ்எஸ்எல்சி வந்த உடனே அந்த பெரிய கோடீஸ்வரர் பையனை போதனை படித்தது ஒரு தொழிலை பாருங்க அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பையனுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு வந்து அந்த நடுத்தர வர்க்க பையனுக்கும் அந்த பெரியவர்களுக்கும் தொடர்பு இருக்கு. ஏன்னா பெரிய ஆள் போக வருவான், இந்த சின்ன நிலையில் இருக்கக்கூடியவன் போக வர முடியாது, அதனால தொடர்பு விட்டுருக்கு. இப்படி படிச்சுட்டு இருக்க அவன் பல பட்டங்களை வாங்கி ஸ்காலர்ஷிப் எல்லாம் வாங்கி இந்த பையன் கீழ்நிலையில் இருந்தால் பாருங்க, அந்த பையன் வந்து மிகப்பெரிய ஒரு இதில் துபாயில் பெரிய சிஇஓ ஆகிட்டார், பெரிய கம்பெனிக்கு இதாகிட்டார். இப்போ இந்த 3 பேரும் இருக்கிறாங்க. இந்த நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய பையனுக்கு 2 பேர்த்தோட தொடர்பு இருக்குது. அந்த பெரிய வீட்டுக்கார பையனுக்கு தொடர்பு இருக்கிறது. இந்த சின்னவனாக இருந்த அவன் வீட்டுக்கும் தொடர்பு எடுத்துக்கிட்டே இருக்கு. அவங்க ஊரில் ஒரு பெரிய கும்பாபிஷேகம் வரும். எல்லாரும் பணம் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் யாராவது லிஸ்ட்டு போடுறாங்க. அப்போ இந்த பையன், அந்த நடுத்தர வர்க்க பையன் சொன்னால், இந்த இந்த தேவதத்தன் வந்து துபாயில் இருக்காரு, அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கார். இப்போ அவரை கேட்டோம்னா கொஞ்சம் பணம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணோன்னா அவர் என்ன சொல்லிடுறாரு, எதுக்கு அங்கேயும் இங்கே அலைஞ்சிட்டு இருக்கீங்க, நானே பூரா பணத்தையும் கொடுத்துட்றேன், கம்ப்ளீட் நீங்கள் கும்பாபிஷேகத்தை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரே செக் அனுப்பிச்சிட்டாரு. அனுப்பிச்சு இங்கே எல்லா வேலையும் முடிஞ்சது. இப்போ ஊர்க்காரெல்லாம் சேர்ந்து இத்தனை பணம் கொடுத்தா அவரும் வந்து கும்பாபிஷேகம் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லி எல்லாம் அழைப்பு போடுறாங்க. இப்போ அவர் வர்றார். அவர் வர்றபோது ஒரு 5-6 பேர் அதே மாதிரி வர்றாங்க. எல்லாரும் கோட் ஷூட் போட்டிருக்காங்க, யாரை பார்த்தாலும் ஒரு கோட் இருக்குது. இப்போ வர்றாங்க. வரும்போது யார் இப்போ மாலை போடணும், அவருக்கு யாருக்கு மாலை போடுறது தெரியல, எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அப்போ அந்த பையனுக்கு பாருங்க, யார் அந்த நடுத்தர வர்க்க பையன், அவன் சொல்கிறான், இவன் தான் அந்த தேவதத்தன். இப்போ இங்கேருந்து அத்தனை பேருக்கு தேவதத்தனை தெரிஞ்சிருக்கு. இந்த தேவதத்தன் எப்படி இருந்தால், முதல்ல டிராயருக்கு பட்டன் இல்லாமல் இழுத்து சொருகிருந்தான், பின்னால் ஒரு ஓட்டை இருந்தது, சரியான துணிமணி இல்லாமல். இந்த தேவதத்தனை தான் இவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற தேவதத்தன் ஓட்டு சூட் போட்டு யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவு உயர்ந்தவனாக இருக்கிறார். இப்போ இவன் தான் தேவதத்தன் சொன்ன உடனே இந்த ஏழ்மை போய்விட்டது, 25 வருடங்களுக்கு முன்பு என்பது போய்விட்டது, பணக்காரன் என்பது போய்விட்டது, தேவதத்தன் என்கின்ற ஒருத்தர் மட்டும் நடத்திருக்கிறார். இதுபோலதான் இந்த உபாதிகளை எல்லாம் கலைந்து பார்க்கிற போது சர்வஜன், சர்வசக்திமான், சர்வவியாபி என்கின்ற ஈஸ்வரனது உபாதி, அல்பஜன், அல்பசக்திமான், அல்பவியாபி என்கின்ற ஜீவனது உபாதையும் இரண்டும் கலைந்து பார்த்தால் சைத்தன்ய ஸ்வரூபமாக மட்டும் இருக்கக்கூடியது. இதுதான் மகா வாக்கியத்தினுடைய விளக்கம். இந்த மகா வாக்கியத்தை எண்ண முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனையும் எண்ண முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஜீவனை இரட்டையும் உபாதி என்கின்ற வேதம் தான் பிரிக்கிறதே தவிர தற்கால தேச வர்த்தமானம் இந்த 3 தான் பிரிவுக்கு காரணமாக இருக்கிறது. தேசம், அவர் சர்வஜன், சர்வ வியாபி, சர்வ சக்திமான், ஸ்தூல சூட்சும காரண சரீரமாக அத்தனையும் வியாபித்திருக்கிறார். நான் இந்த சரீரத்தில் ஸ்தூல சூட்சும காரண சரீரத்திலே வியாபித்திருக்கிறேன். அது அவருக்கும் ஆதாரம் சைத்தன்யம் தான், எனக்கும் ஆதாரம் சைத்தன்யம் தான். எனவே இதைத்தான் வந்து சொல்கிறோம், ஜீவ ஈஸ்வர ஐக்கிய போதம், நான் அதுவாக இருக்கிறேன் என்று. அதைத்தான் வேதம் சொல்றது, நீ அதுவாக இருக்கிறாய். இப்படி மகா வாக்கிய விளக்கத்தை, இப்படிப்பட்ட மகா வாக்கிய விளக்கத்தை இந்த 2 ஸ்லோகத்தை சொல்றார். ஈச ஜீவயோ தேசதீபிதா சத்வபாவதக வஸ்து கேவலம். ஈச ஜீவயோ
வேஷ ஜீவிதாக. ஈஸ்வரனும் ஜீவனும் வேஷத்தினால் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரவர்களுக்கு ரோல் பிளே எடுத்துக்கொண்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சப்த பாவத்தக சத் சுபாவத்தக அவரது உண்மையான சுபாவம் என்ன, ஈஸ்வரனது சுபாவம் என்ன, ஜீவனது சுபாவம் என்ன என்று பார்த்தால் இரண்டும் வஸ்து கேவலம். ஒரு வஸ்து வேறுபாடு அற்ற ஸ்தூல சூட்சும காரண சரீரங்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த உண்மை தத்துவம் நான் என்கின்ற ஆத்ம சைத்தன்ய ஸ்வரூபம். என்னுடைய ஆத்மாவும் ஈஸ்வரனது ஆத்ம சைத்தன்ய ஸ்வரூபமும் இரண்டும் ஒன்று. அது இரண்டுக்கும் இருக்கக்கூடிய பேதம் உபாதியினால் தான் ஏற்பட்டிருக்கிறதே தவிர இதனால் அல்ல, உண்மையிலே அல்ல என்பதுதான் இதனுடைய. சரி, இதனால் என்னன்னா சொல்றார், வேஷ காணத்தக சுவாத்ம தர்சனம் ஈச தர்சனம் சுவாத்ம ரூபத்தக. யார் ஒருவர் இந்த உண்மையை உணர்ந்து இந்த வேஷங்களை கலைகிறார், நான் போட்டிருக்கக்கூடிய வேஷத்தையும் அவர் போட்டிருக்கக்கூடிய வேஷத்தையும் இரண்டையும் யார் கலக்கிறார்களோ அவர்களுக்கு சுவாத்ம தரிசனம். அவர்கள் எதை அறிகிறார்கள் என்றால் தன்னை அறிகிறார்கள். எங்கேயோ இல்லை, இந்த இடத்துல அபரோட்ச ஞானம் பரோட்ச ஞானமாக இருந்த அந்த விஷயமானது நான் என்கின்ற என்ன ஆத்மான்னு ஒன்று இருக்குது. அது இதுகளுக்கு சூழ சூட்சும காரணங்களுக்கெல்லாம் கட்டுப்படாதது, மனதுக்கு அப்பாற்பட்டது என்றெல்லாம் சொல்லுகிற போது நம்ம என்ன நினைக்கிறோம், ஆத்மானு பல விஷயங்களை தெரிஞ்சிருக்கோம். அதுபோல் ஆத்மான்னு ஒரு வஸ்து இருக்கிறது, அதுக்கு இதுவெல்லாம் இல்லை அப்படிங்கிறது வேறொன்றாக நினைத்து கொண்டிருந்த அந்த தன்மையானது மாதிரி நான் அந்த ஆத்மா, நான் தான் அந்த ஆத்மா, எனக்கு இந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் இல்லையப்பா, என்னை இந்த தூள சூட்சும காரண சரீரங்களினால் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளமும் என்னை சேராது என்று சொல்வது. அப்படி வேஷ காரணத்தக சுவாத்ம தர்சனம், தன்னை அறிந்தவனாக இருக்கிறான். தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு சொல்றார். அதுபோல தன்னை அறிந்தவராக இருக்கிறார். எப்படி ஈஸ்வர தர்சனம் சுவாத்ம ரூபத்தக, ஈஸ்வரனை தானாக பார்க்கின்ற அந்த பேர் உண்மையை அவர்கள் பார்க்கிறார்கள். இப்படி பார்த்த அவருக்கு என்ன நிலை சொல்றார், ஆத்ம சம்ஸ்திதி சுவாத்ம தர்சனம் ஆத்ம நித்யா ஆத்ம நித்ததா. இந்த உண்மையை உணர்த்தவர்கள். சரி, இப்போ தெரிஞ்சாச்சு, உடனே சரியாயிருமா? இல்லை, கிளாஸை விட்டு வெளியில் போய் செருப்பு போட்டோன்னே மறந்து போட்டுக்கணும். என்ன பண்ணணும், நிதித்தியாசனம். இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் மறுபடியும் சிரவண மனன நிதித்தியாசனங்களை செய்து கொண்டு தன்னில் தான் நிலைத்திருக்கக்கூடிய அந்த ஞான நிஷ்டை என்பது. வெறும் ஞான பிராப்தி வேற, ஞான நிஷ்டை வேற. ஞான பிராப்தி என்பது இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது என்ற ஒரு இன்ஃபர்மேஷன். ஆனால் ஞான நிஷ்டை என்பது தான் தன்னுடைய தன்மையிலே இருக்கிறேன் என்பதை உணர்வது என்று சொல்றார். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்றார். பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமக. ஹரி ஓம்.